வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் வெங்காயமும் கோஸும் போட்டு ஒரு காரக்கறி பண்ண போறோம். அதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கற்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. முதல்ல வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். நம்ம கடுகு, வெந்தயம், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன், வெண்டைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. வெண்டைக்காய் எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கோஸ் கறி தான் பண்ண போகிறோம். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும், அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி. வெங்காயம் வதங்கட்டும். வெண்டைக்காய் வதங்கிடுத்து, புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன். சாம்பார் பொடியும் சேர்த்தாச்சு, புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து, கட் பண்ணி வச்சுக்க கோஸ் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் புளி தண்ணி சேர்த்து அப்புறம் மிளகா பொடியும் போட்டு நல்லா கொதிச்சுடுத்து. நான் ஒரு 2 கரண்டி துவரம் பருப்புல கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வேக வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்ல ஒரு கொதி வரட்டும். நம்மளுடைய வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. நல்லா கொதிச்செடுத்து மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம். அவ்வளோதான். இந்த பக்கம் கோஸ் கறியும் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். காரம் சேர்த்துடலாம். வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது இந்த கோஸ் கறி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பக்கம் கோஸ் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வெள்ளரிக்காய் ஜூஸ் போட்டுடலாம். நாம அதுக்கு வெள்ளரிக்காய், புதினா, லெமன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கைப்பிடி புதினா, ஒரே ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். மிக்சி ஜாரில் நம்ம வெள்ளரிக்காய், புதினா, அப்புறம் லெமன் ஜூஸ் விட்டாச்சு. கொஞ்சமாக ஹனியும் 1 டம்ளர் தண்ணியும் விட்டுக்கலாம். தண்ணி 1 டம்ளர் அரைச்சாச்சு, வடிகட்டிக்கலாம். நம்மளுடைய கோஸ் கறியும் ரெடி. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் போட்ட ஒரு சாம்பார், வெங்காயம் போட்ட கோஸ் கறி. இந்த மாதிரி பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி காரம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தீஞ்சா மாதிரி ஒரு நல்ல ரோஸ்ட் ஆன மாதிரி வரும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வெள்ளரிக்காய் ஜூஸ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.